ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஸ்பீட் பாய். இது மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 2 புதிய உலகம். போன எபிசோடு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். போன எபிசோடில் வந்து நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல வந்து தங்கலான்ட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்போம். இப்போது விபி ப்ரோ என்ன சொன்னார்னா, இங்கே வந்து 100 பிளாக் டிஸ்டன்ஸ் கணக்கு ஆகாது, நீ அந்தாண்ட போய் உன் பேஸை வந்து கட்டிக்கோ அந்த மாதிரி சொன்னார். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துலேருந்து பொட்டி படிக்கலாம் கட்டின்னு கிளம்ப போகிறோம் கைஸ் ஆப்போசிட்டுக்கு. ஸோ அந்த பக்கமாக போயிட்டு அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பேஸை வந்து பில்டு பண்ண போகிறோம் கைஸ். ஓகேவா? இப்போ வந்து இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் நல்லாவே பிளைன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்களா, 2 ஆடு, அதுவும் ஒரே பிளாக் கிளாஸ் பானை எப்படி நின்றுட்டு இருந்துருக்குங்க கைஸ். இடம் கொஞ்சம் நல்லா பார்க்க பிளைன்ஸாக தான் தெரியுது, ஆனால் சேண்டாகவும் இருக்கிறது. ஓகே, நிறைய சோக்கர் கேனு அது இது இருக்குது. இடம் பார்க்க ஓரளவுக்கு நல்லா தான் கைஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த இடத்துல பேஸ் கட்டலாமான்னு கேட்டால் இருங்க பொறுமையாக பார்ப்போம். இப்போதைக்கு எனக்கு இங்கே பேஸ் கட்டுற ஐடியாவில் இல்லை. அதுவும் ஆப்போசிட்டில் ஒரு இடம் தெரியுது இல்லையா, நாம் இருங்க அந்த இதுவுக்கு போய் பார்ப்போம். அங்கே எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். அங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அங்கே கட்டிக்கலாம். ஏன்னா இங்கே 100 பிளாக் கணக்கு ஆகுமான்னு தெரியல. இங்கே வந்தால் 100 பிளாக்ஸ் கணக்கு ஆகுன்னாரு வில்லேஜை விட்டு. நாம் இன்னும் கூட தள்ளி போய்ப்போம் கைஸ், ஏன்னா ஃப்யூச்சரில் அயன் ஃபார்ம்லாம் கட்டுறதுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேவா? அதனால் இப்போ வந்து இந்த தீவு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். இருங்க, என்னது அது, பள்ளமா? பள்ளத்தில் தண்ணி, சந்தோஷம். இந்த பக்கம் கைஸ் இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் என்ன மேடும் பள்ளமாக இருக்குது. கேவலம் எதை போகுது, கேவாடா இது? ஓ, இது கேவே இல்லை, ஆனால் என்ன கேவு மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. இந்த பக்கம் எது பெருசாக பள்ளம் போகுது கைஸ். இருங்க அப்படியே போய் பார்ப்போம். இன்னும் இருக்கு அம்மி, கீழே வேண்டேன். பிரச்சனை இல்லை. இது ஏதோ கேவு மாதிரி போகுது. என்னது இது? தண்ணி. தண்ணிக்கு அந்தாண்ட ஒன்றும் இல்லை. அந்த பக்கமாக ஏதோ கேவு மாதிரி போகுது. இந்த பக்கம் இருங்க மேலே போவோம். ஓகேவா தான் தெரியுது. இது ஒரு கேவு. இந்த பக்கம் இங்கே பக்கம் இந்த பக்கம் பார்த்தாலும் கேவு. அங்கங்கே பள்ளம் பள்ளமாக இருக்குது. ஓகே ஓகே கைஸ், இந்த இடம் எப்படி இருந்தாலும் சேர்த்தான். நான் இங்கேயே முடிவு பண்ணிட்டேன், இங்கேயே வந்து பேச கட்டலான்ட்டு. ஓகேவா? இந்த தீவிலேயே கட்டிக்க போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ஓரளவு ப்ளைனாக இருக்கிற மாதிரி இடத்த பார்த்துட்டு என்கிட்ட இருக்க பொருள் எல்லாத்தையும் வச்சுட்டு மீதி இருக்கிற இடத்த கொஞ்சம் பெருசாக நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த இடம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ளவர்லாம் இருக்கிற ஏரியாவில் வந்து நம்மளுடைய பொருள் எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே இருங்க, நான் வந்து இப்போ வந்து இது எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு செஸ்ட்டை தூக்கி செஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டு விட்ருவோம் கைஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு எல்லாத்தையும் இது பண்ணிக்கலாம். இந்த குயிக் லூட் மாட் பேக்கு போட்டதுனால ஈஸியாக இருக்குது. மாடு பேக்குன்றேன், அதனாது ரிசோர்ஸ் பேக்கா. பட்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். இருங்க பெட் எடுத்துப்போம் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணுறதுக்கு. ஓகே, பெட் இங்கே வச்சுட்டு ரீஸ்பான் செட் பண்ணிவிட்டு அப்புறம் அது என்னது சாப்ளிங் எடுத்துப்போம். ஓகே, இந்த சாப்ளிங் கொஞ்சம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, அதை கொஞ்சம் என்ன பண்ணலான்னா இங்கே நட்டு விட்றலாம் கைஸ். இருங்க, இங்கே ஒரு 4, இந்த இடத்துல ஒரு 1, அதுக்கப்புறமேட்டுக்கா அவ்வளோதான் போதும், இதுவே வளர்ந்துடும். அப்புறம் கைஸ் பேக்ரவுண்டில் எதுனா நாய்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பொறுத்து கொள்ளவும். ஏன்னா அது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? அதையும் மீறி எதனா நாய்ஸ் உங்களுக்கு கேட்டுச்சுன்னா மன்னித்து கொள்ளவும். ஓகே ஓகே கைஸ், இப்போ பாருங்கள், இதுதான் நம்மளுடைய லெஜெண்டரி பேஸ். பார்த்தீங்களா? பேஸு
ஸ்டார்ட் அப் பேஸ் நல்லா இருக்கா? இதை ஒரு ஸ்டார்ட் அப் பேஸான்னு கேட்காதீங்க. இருங்க, இதுக்கப்புறம் தான் கட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த ஏரியா வந்து சுற்றி பார்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபுட்டுக்கு தேவைப்படுது, கொஞ்சம் ஃபுட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு 2 ஆடு, இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு எங்கே? அந்த 2 மாடு தெரியுது. இது 2த்தையும் போட்டு தள்ளுருவோம் வாங்க. பட்னு கை லெதர்லாம் தந்துக்கிறான். இவனையும் போட்டு தள்ளிட்டு, இப்போ வந்து நம்ம கிராஃப்ட் பண்ண இந்த ஸ்மோக்கருக்கு வந்து வேலை வந்து விட்டது. இல்லை, கிராஃப்டிங் டேபிள் இல்லை, ஸ்மோக்கரில் தூக்கி இதை போட்டுட்டு இருங்க, அப்படியே வெறும் விட்டா வைக்கக்கூடாது. இது மொத்தத்தையும் என்ன பண்ணிக்கலாம்னா பிளாங்க்ஸாக மாற்றிட்டு பிளாங்க்ஸை தூக்கி அடுப்பில் போட்டு குக் பண்ண போட்டுரும். ஓகே, அது குக் ஆகிறதுக்குள்ளே இப்போ என்ன பண்ணலான்னா ஒரு ஷவலை செஞ்சு இந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணலாம். இருங்க, அயன் இருக்குது, நம்ம வந்து அயன் ஷவலே செஞ்சுக்கலாம். ஓகேவா கைஸ்? அயனில் ஒரு ஷவல் செஞ்சு வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இருங்க, இதை தூக்கி செஸ்ட்டில் போட்டுருவோம். இப்போ வந்து இந்த ஏரியாவை சுத்தம் பண்ணுறது தான். ஓகே கைஸ், நான் உங்களை சுத்தம் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். அப்படியே நான் சுத்தம் பண்ணிவிட்டு வீடு கட்டுறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் பேஸை கட்டிகிட்ருக்கேன். மொத்தமாக கட்டி முடிச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன் கைஸ். இருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய வீட்டை வந்து கட்டி முடிச்சிட்டேன். இதுதான் என்னுடைய வீடு. வாங்க உங்களுக்கு வந்து சுற்றி காமிக்கிறேன். இது வந்து என்னுடைய பெட்ரூம். ஓகே, இதுதான் ஸ்டோரேஜ் ரூம். அதுக்கப்புறமேட்டுக்கா இது என்ட்ரன்ஸு பாருங்கள், ஃப்ளோர்லாம். அப்புறம் இப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்மிங் ஏரியா, லைட்டாக பின்னாடி ஒரு கார்டன் மாதிரி. ஓகேவா? ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் கட்டியிருக்கேன். அப்புறம் நான் வந்து கட்டி முடிக்கும் போதெல்லாம் விபி ப்ரோ வந்து என் பக்கத்துலேயே வந்துட்டார். ஸோ கைஸ், என்னுடைய ஹோம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்டில் வந்து 10க்கு உங்களுக்கு எவ்வளோ ரேட்டிங் தோணுதோ அதை கொடுத்துட்டு போங்க. ஓகேவா? நான் இந்த வீட்டை கட்டி முடிக்கும் போதெல்லாம் பார்த்தா விபி ப்ரோ வந்து அந்தாண்ட ஆப்போசிட்டில் வந்துட்டு அங்கே இடத்துல வந்து வீடு கட்டிங்கிறாரு. அவர் எங்கேயோ இருந்தார், எங்கேருந்து எப்படி வந்தாருன்னு தெரில. கேட்டால் அந்த இடம் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை அப்படி இப்படின்ட்டு இங்கே வரேன் அப்படின்ட்டு வந்துட்டார். வாங்க, அவர் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போவோம். என்னங்க, என்னமோ ஆஹா, நல்லா அருமையாக கட்டிங்கிறாரு. ஓ, இங்கே பார்த்தீங்களா, என்ன மாதிரி அவர் ஸ்டார்ட் அப் பேஸ் இங்கே வச்சுங்கிறாரு. வீடு ஏதோ கட்டி கொண்டு இருக்கிறார். இதுதான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்ன ப்ரோ பண்ணுற? என்ன ப்ரோ இப்போ தான் ரூஃப்லாம் போட்டுக்கிறியா? பாருங்க கைஸ், இந்த பக்கம் வெட்ட வெளிச்சமாக விட்டு வச்சுக்கிறாரு. மழை பெய்யத்துக்குன்னு நினைக்கிறேன். இப்படியே விட்டுருவாரோ? ப்ரோ நல்லா இருக்குது ப்ரோ, வீடியோ முழுசாக கட்டி முடிச்சதுக்கப்புறம் கொடுங்க ப்ரோ, வரேன். எங்க பின்னாடியே ஏதோ வராரு, இருங்க. பின்னாடியே வராரா என்ன? வந்தால் நம்ம வீட்டை காமிக்கலாம். வாங்க கைஸ், நம்ம மாட்டின நம்ம பேசுக்கு போவோம். இருங்க, அவர் பின்னாடியே வராருன்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், அவர் வேலையை பார்க்க போயிட்டார். அவர் வீடு கட்டுறதுல பிஸி ஆகிறாரு. ஸோ அவரை வந்து நம்ம வந்து கண்டுக்க தேவையில்ல. சரி, நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா மைனிங் தான் கைஸ் பார்க்க போகிறோம். ஓகே, மைனிங்கில் போயிட்டு என்னென்ன பொருள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு டார்ச்சு செய்யறதுக்கு வந்து உட்டை மைன் பண்ணிக்கிறேன். ஏன்னா சார்கோல் வச்சு கொஞ்சம் டார்ச்சு செஞ்சுன்னு போயிடலாம் கேவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, இந்த 6 உட்டு அது ஒன்றுக்குது. ஒடியாந்துரு வா. 7 ஆயிடுச்சு கைஸ். அங்கே பார்த்தீங்களா ட்ரைடண்ட்டு, அதுவும் ட்ரௌனு ஜாமி கையில் ட்ரைடண்ட் வச்சுக்கிறான். தம்பி போட்டில் ஏறுப்பா, போட்டில் ஏறு. தண்ணியில் இடங்க தான் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்தாடா வாங்கிக்க. இருங்க கைஸ், கொஞ்சம் ஆட்டு தான். ட்ரைடண்ட் கொடுத்தானான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை, ட்ரைடண்ட்டு கொடுக்கல. ஓகே, நம்ம போயிட்டு தூங்கி ஏந்துட்டு போகலாமா, இல்லை அப்படியே போகலாமா? வேணாம், நம்ம போய் தூங்கி ஏந்து அது என்னது சார்கோல்லாம் போட்டு எடுத்துன்னு அப்புறம் போவோம் கைஸ். ஏன்னா டார்ச் எல்லாம் போய் ஒன்றுத்தையும் பண்ண பார்த்து கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து தூங்கிடணும். ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட். ஓகே, தூங்கியாந்தாச்சு. இருங்க, இப்போ வந்து என்ன பண்ணோன்னா
இது எதுக்கு நான் ஓப்பன் பண்ணேன்? கோல் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. இங்கே இல்லை, இங்கே கல் இருக்குது. ஸ்டோன் எடுத்துப்போம். ஸ்டோன் பிக்காக்ஸ் ஒரு 2 செஞ்சுப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து எங்க ஃபர்னஸ் ஃபர்னஸ் ஓப்பன் பண்ணால் செஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். இதில் தூக்கி இதில் அதை போட்டோம்னா இது உருக ஆரம்பிச்சிடும். இப்போ இது உருக வெயிட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு கொஞ்சம் நல்லா டார்ச் வர அளவுக்கு டார்ச்சை செஞ்சு எடுத்துக்கிட்டு நம்ம மாட்டுன்னு கிளம்பி போயிட்டே இருக்கிறது தான். ஓகேவா? எத்தனை வருது? 4 டார்ச் தான் ஆகுது. 4லாம் பார்த்தாது. ஏன்னா அடி ஒரு -58 வரைக்கும் போகலான்னு இருக்கேன். ஏன்னா -58 வந்து டைமண்ட் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் கைஸ், என்ன பண்ண முடியுது, டைமண்ட் வரைக்கும் போய் எடுக்க முடியுதா என்னன்றத பார்க்கலாம். 12 டார்ச் வச்சு நான் எப்படிடா பார்த்து பட்டுன்னு உருகுடாடி. என்னடா நீ இவ்வளோ பொறுமையாக உருகுற? இன்னொரு 4 16. ஓகே, இதே போதும். வாங்க நான் போய் மைனிங் போவோம். இந்த எங்கேயே தானே கைஸ், இந்த இடத்துல தான் கைஸ் நான் வந்து என் பேசிக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் மைன் பண்ண ஒரு ரூம் மாதிரி கிட்டத்தட்ட. பாருங்க எவ்வளோ ரூம் போட்டு வச்சுக்கிறேன்னு பாருங்க அந்த ஸ்டோன் எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்டெப் மைன் பண்ணி போகிறேன். ஸ்டெப் மைன் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கத்தான். வாங்க, ஒரு -58க்கு போனேன்னா அப்படியே டைமண்ட் இந்த மாதிரி மழையாக கொடுத்துன்னு நினச்சேன். ஆனால் இப்படி தண்ணியில் தத்தளி பண்ணி தெரியாத போச்சு. அண்டர் வாட்டர் கேவ் எந்த பச்சிக்குதுன்னு கூட தெரில. மேலே பார்த்துக்கு வைய வேற காணும். தோக்கிது வந்தாச்சு. மேலே ஏற முடில. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அடியில் போய் பிளாக் போட்டுன்னு வரதான். இருங்க, மூச்சு நல்லா வாங்கின்னு போவோம். 1 2 3 இருங்க. போய் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கீழே இருந்து அப்படியே பிளாக் ப்ளேஸ் பண்ணியே வரணும். ப்ளேஸ் ஆகடா கைஸ். அவன் வந்து ப்ளேஸே ஆக மாட்டேங்கிறான். எவ்வளோ வேகமாக ப்ளேஸ் பண்ண வரேன், திடீர்னு காணாமல் போயிடுறான். ஒரு வையா ப்ளேஸ் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ப்ளேஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏதோ நிற்க முடியுது. இப்போ இதை உடச்சி விட்டுட்டு இப்போ வந்து இன்னொரு பிளாக் ப்ளேஸ் பண்ணோம். அவ்வளோதான், ப்ளேஸ் பண்ணியாச்சு. ரைட், ஓகே. இங்கேயும் தண்ணியாக தான் இருக்குது. இருங்க, இது வேலைக்கு ஆகாது கைஸ். நம்ம வந்து புதுசாக வேறு எதனா ஒரு இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம், மைனிங் போவோம் 58 வரைக்கும். ஏன்னா இது தண்ணி பக்கத்துலேயே மைன் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரொம்ப தண்ணி கேவா பக்கத்துலேயே கடலாக கூட கனெக்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அது கடலாக ஆறா ஏதோ ஒன்று அதாக கூட கனெக்ட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே தான் இருங்க, கேம் செட்டிங்ஸ்லாம் எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரில. இங்கே எதனா ஒரு கேவா பார்த்து மைன் பண்ணுவோம். வாங்க, ஒரு நிமிஷம். இங்கே அது கோல் தெரிகிறது. கோல் டார்ச் சேர்த்துக்கு யூஸ் ஆகும். ஒரு நிமிஷம் இருங்க. அந்த பக்கம் கேவ் இல்லை, அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இருங்க, இந்த கோலெல்லாம் மைன் பண்ண போவோம். ஓகே, போகிற வழியில் டார்ச் செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நான் போய் அடுப்பில் கேத்து உருக்கிச்சான்னு பார்த்து எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இதையே நான் அப்படியே டார்ச்சாக செஞ்சுன்னு போயின்னே இருந்துருவேன். இருங்க, இப்போ இதை அப்படியே கண்டினியூ பண்ணி கீழே அப்படியே ஸ்டெப் மைன் பண்ண போவோம் கைஸ். ஓகேவா? எப்படி நம்மளோட ஐடியா? இந்த இடத்துல இதுக்கப்புறம் கேவ் வரட்டா. எப்படா வரும்? வாட்டர் கேவில் வரவே வராதுடா. சென்டரில் மைன் பண்ணுறேன்டா. நேராக அடிச்சு தள்ளுன்னு போயினே கத்தாங்க கைஸ். 58க்கு போகிறோம். டைமண்டை இன்றைக்கி மைன் பண்ணுறோம். என்னது இது? தண்ணி எங்கேந்திரா வருது? தண்ணிலாம் வாட்டர் கேவாக வருது. இது ரொம்ப சின்ன தீவாக்கிறதுனால வாட்டர் கேவ் நிறைய வருதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பாருங்கள், தண்ணியாக்குது. இருங்க, இது எல்லாத்தையும் நான் அடைக்கிறேன். அடைச்சி கிடிச்சு தான் போனோம். வாங்க, ஒன்று ஒன்றா க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த இடத்துல திருப்பி மைன் பண்ணோம்னா தண்ணி இல்லை, பார்த்தீங்களா? இப்படி வச்சோம்னா தண்ணி வந்துடும். இப்போ இதை வேறு அடைக்கணுமா? இருங்க, 1 2 3 4 5 அடைஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா திருப்பி இதேமாரி இங்கே மைன் பண்ணணும். ஒரு நிமிஷம் டார்ச் வச்சுப்போம். வெளிச்சம் பார்த்தல கண்ணி தெரிய மாட்டேங்குது கைஸ். இப்போ அதேமாரி அங்கே அடைக்கணும். இங்கே ஒன்று, அங்கே ஒன்று, அங்கே ஒன்று, இந்த சைடில் ஒன்று வேறு போடணுமே. இருறா, இவன் வேறு தள்ளுறான் கைஸ். அவ்வளோதான், ஏன் அந்த தண்ணி நிற்கலை. இது இப்படி ஊற்றி மூணுட்டா நின்றுடும். அவ்வளோதான்.
இப்போ திருப்பி இந்த இடத்துல ஒரு போடு, அப்புறம் இங்கே ஒரு போடு போட்டால் திருப்பியும் தண்ணி வரும். இருங்க, இதை க்ளோஸ் பண்ணுறோம். ஐ க்ளோஸ் ஆகுடா. எங்கேருந்துடா நீலாம் வர? இல்லைடா. ஏ ஓகே. இப்போ அதேமாரியே மைண்ட் பண்ணு போய். இவன் தண்ணி மேலே தண்ணியாக வந்து கொண்டிருக்கிறான். இருங்க, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கே போனோம். ஃப்ளாகு தப்பாக போட்டேன். இறா. இப்போ கரெக்டாக இது இங்கே ஒரு பிளாக் போட்டால் அவ்வளோதான், நின்றுடுவான். இப்போ அதேமாரியே இதையும் தண்ணி ஊற்றி முன்ட்டால் முடிந்துவிடும். ஓகே. இது வேலைக்கு ஆகாது. இருங்க, இதை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ வந்து இந்த சைடில் மைண்ட் பண்ணுவோம் கைஸ். இப்படி இறங்கிட்டுறேன்டா. இப்படியே இறங்க வேண்டாம். அந்த பக்கம் போனால் தானடா வாட்டர் கேவ் வருது. இந்த பக்கம் போகிறேன்டா. எவனும் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா. இருங்க, கிராவல்லாம் இது கொஞ்சம் டார்ச் வச்சுப்போம். ஓகே. இப்போ வந்து இந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக -58க்கு போகிறோம். டைமண்டை மைன் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரே ஒரு டைமண்டாச்சும் மைன் பண்ணிட்டு தான் இந்த வீடியோவை முடிப்பேன். எப்படி நான் நினைக்கிறீங்க? பார்க்கலாம். இருங்க, இப்படியே போவோம். என்னது இது? சந்தோஷம். இருங்க கைஸ். ஓகே, ஒரு சின்ன வேலை இருந்தது, அதான் போயிட்டு வந்தேன். இருங்க, இப்போ வந்து நம்ம அப்படியே -58 வரைக்கும் போயிடுவோம். சந்தோஷம். கீழே கேவை நான் பார்க்கவே இல்லை கைஸ். ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா வருவீங்களா? வாங்கடா. வந்த வழி வேறு மறந்துட்டேன், எந்த பக்கம் போனோன்ட்டு. கைஸ், இந்த பக்கம் தான் நினைக்கிறேன். இதுவா? இது வேறு எங்கேயோ போகிற மாதிரி இருக்குது. இருங்க, இதுதான் நினைக்கிறேன். இதான் கைஸ். இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து அந்த கேவில் இறங்கி நம்மளோட லூட்டு பூராத்தி எடுத்துக்கணும் கைஸ். வாங்க போவோம் வேகமாக. ஓடு. இருங்க, எப்படி நான் கீழே வீழ்ச்சேன்? ஐநார் மாதிரிலாம் போட்டு இருந்தேனே, பள்ளம் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் கைஸ். எப்படி வீழ்ந்தனே தெரில. பாருங்கள், இங்கேருந்து குச்சா கூட 3 ஆட்டு தான் போகுது. 6 முறையும் போடாமல் இருக்கிறேன். அங்கே பாருங்கள், என்டர்மேன்லாம் இருக்கிறான். டார்ச்சி ஃபஸ்ட்டு டார்ச் வச்சுருவோம். அது வரைக்கும் கைஸ் நம்ம லூட் போயிடுச்சு. டேய், யாரா நீங்கள்? டேய், எங்கேருந்துடா வரீங்க? இன்னைக்கு நீ வரீங்களாடா? லூட்டு மொத்தமாக வெடிச்சு காலி பண்ணிட்டாங்க கைஸ். ஒரு லூட்டு இல்லை, பூரா போயிடுச்சு. இருந்த ஒட்டுமொத்த லூட்டையும் அந்த க்ரீப்பர் வெடித்து காலி பண்ணிடுச்சு. ஒரே லூட்டு கூட கிடையாது. அங்கே ஒரு அயனுக்கு இது. அட க்ரீப்பர் மண்டையா, இப்போ தான்டா லூட்டை பூரா காலி பண்ணேன். திருப்பியும் வர நீ சாவடா சேத்தப்பாயில. இருங்க, இந்த பக்கம் டார்ச் வச்சுரும். அப்புறம் திருப்பி ஸ்பானாவானுங்க. இங்கிட்ட எதுவும் போகல. வாங்க, இந்த கேவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் கைஸ். மொத்தமாக டார்ச் வச்சு முடிச்சிரும். ஸ்லீப்பிங் த்ரூ திஸ் நைட்டா? விபி ப்ரோ மேலே தூங்குறாரு போல். பாருங்க, ஒரே லூட் இல்லை, மொத்தமும் போயிடுச்சு. எங்கேருந்து தான் வந்தான் தெரியல இந்த க்ரீப்பர். எனக்குன்னே எங்கேருந்து ப்ரோ, எங்கேருந்துடா வரீங்க நீங்களாம்? இது அந்த பக்கத்தில் கனெக்ட் ஆகுதா? சந்தோஷம். இருங்க, இந்த பக்கம் போகுது. இந்த பக்கமும் டார்ச் வை. எல்லா பக்கமும் டார்ச் வச்சுனே போயிடணும். இது மாட்டைக்கு மேலே நூறா இங்கே கோல் இருக்குது. இருங்க, இந்த பக்கம் எங்கேயோ போகுது. அயனா இது இல்லையா? இன்னும் கேவு நல்லா போகுது கைஸ். இருங்க, இது நல்லா ஒரு பெரிய கேவாக இருக்கும் போல். இந்த கேவை ஃபுல்லாக நல்லா டார்ச் வச்சு மொத்தத்தையும் லைட் அப் பண்ணிவிடும். அவள் தானே? இன்னும் போய்கொண்டே இருக்கிறது. அவள் தான் நினைக்கிறேன். இதோட முடிஞ்சிச்சு. இது ஒரு அயன் இது. இருங்க, இதை மெயின் பண்ணி இங்கே ஒரு அயன் பிக்காக்ஸ் செஞ்சிடும். அயன் பிக்காக்ஸ்லாம் வச்சுருந்தேன். அயன் பிக்காக்ஸ், அயன் ஆர்மரி எல்லாத்தையும் வச்சுருந்தேன். மொத்தமும் போயிடுச்சு. பரவாயில்ல கைஸ், இங்கே இவ்வளோ அயனுக்கு இது. கேவில் வந்து கண்டிப்பாக அயன் நிறைய இருக்கும். அதனால் கவலையாக பட தேவையில்ல. அப்படியே இந்த கொஞ்சம் ஸ்டோன்லாம் கொஞ்சம் மைன் பண்ணிப்போம். ஓகே, அதெல்லாம் பார்த்துருக்கு. இவங்க ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு ஒரே ஒரு ஃபர்னஸை மேக் பண்ணி அந்த ஃபர்னஸில் இப்போ இந்த அயனை உருக்க போட்டு நம்ம போயிட்டு மற்ற பொருளை கலெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது இங்கே உருகின்னு இருக்கட்டும்.
போய் அதுக்குள்ளே இந்த கேவ் வந்து இன்னும் லைட் அப் பண்ணுவோம் கைஸ். இருங்க, இந்த பக்கம் ஏதோ மேலே ஏதோ போகுது, இங்கிட்டு போவோம். எங்கடா டார்ச்சி? 1 2 காய்ஸ், இங்கே பார்த்தீங்களா ஸ்பானரு? அது என்ன ஸ்பானர் இது? இருங்க ஒரே நிமிஷம். அது ஒரு கோல், இதையும் மைண்ட் பண்ணிப்போம். இந்த கோலை மைண்ட் பண்ணி டார்ச் நிறைய செஞ்சுப்போம் கைஸ். இருங்க, அதுவும் இல்லாமல் அந்த அடுப்பில் உருக்க போட்டது ஒரே ஒரு கோல் தான். ஒரே ஒரு கோலில் 7 லைன் உருக்குமா என்னன்னு தெரில, நீங்கள் சொல்லுங்கள் கைஸ். இப்போ பட்டுன்னு சொல்லுங்கள், அந்த ஒரு கோலில் அந்த 7 லைன் உருகி இருக்குமா இருக்காதா? வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தலாம் சொல்லக்கூடாது. இந்த சமயத்தில் டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு சொல்லணும் கரெக்டாக. உருகி இருக்கும் உருகலை அப்படின்றத, ஓகேவா? அது உருகிச்சா உருகலையான்றதை அப்புறம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய கோல் இருக்குது. 10 16 வந்துச்சு, 17 18 இது வந்து அது பெருசாக ஒன்றும் அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை கைஸ். இது ஒரு ஸ்கெலட்டன் ஸ்பானர் பார்த்தீங்களா? உள்ள ஒரு ஸ்கெலட்டன் கிளி 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 கிளின்னு சுற்றிங்கிறான். அடியில் எவனோ ஒருத்தங்கிறான். யாரா நீ? ஐ கோமாளி, சாவடா சாவலே, செதப்பையில சாவலே கைஸ். 6 முறையே இல்லாமல் அவனை வச்சு சாவச்சிட்டேன். எத்தனை ஆட்டு குறைச்சிக்கிறான்? 2 4 5 ஆட்டு குறைச்சிட்டான் கைஸ். ஓகே, இப்போ பார்ப்போம். அந்த ஒரு 7 லைனும் உருகி விட்டது. ஒரு சார்கோலில் 7 ஆச்சு, ஒரு கோலில் 7 லைன் உருகிறது கைஸ். யாருக்குன்னா தெரியுமா ஒரு கோலில் எத்தனை அயன் உருக்க முடியும்? அதையும் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க, பார்ப்பேன். ஓகே, எல்லாத்தையும் வாட்ச் எடுத்துன்னு போவோம். இந்த இடத்துல நான் ஒரு தற்கொலை வேலையை பார்த்துட்டேன். என்னென்னா, பிக்காக்ஸில் வச்சுருந்தேன்னா கடைசியில் ஆக்ஸுக்கு மாற்றினதுனால அந்த ஃபர்னஸ் கைக்கு வராத போயிடுச்சு. சந்தோஷம். 64 + ஒரு 9 டார்ச் இது. இதை வந்து இருங்க, இந்த குவாலியை மைண்ட் பண்ணிப்போம். வந்துடு. இது 1 2 1 3 இதே போதும். அந்த கோல்லாம் அங்கங்கே இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேவ் மொத்தத்தையும் இப்பொழுது டார்ச் வைக்க போகிறோம். இங்கே ஒரு 2 அயன் இது. இங்கே டார்ச் வை. என்ன புட்டுன்னு போகுது கீழே? என்ன ஆகிட்டு? இங்கே ஒரு 2 அயன். அது ஒரு அயனு. அங்கங்கே அயனாக இருக்கே. இன்னும் இந்த பக்கமும் பெருசாக போகுது. அது ஒரு அயன் வேறு ஒன்று இது. அவ்வளோதான். இங்கே எதுவும் இல்லை. இங்கே ஒரே ஒரு அயன் மட்டும் இது. இது இப்போதைக்கு மைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை கைஸ். ஃபுல்லாக டார்ச்சப் பண்ணிவிட்டு பொறுமையாக மைண்ட் பண்ணுவோம் கைஸ். அந்த பக்கெட்டு ஏதோ லாவா மாதிரி இது. ஃபஸ்ட்டு இங்கே போவோம். இங்கே டார்ச் வச்சுனே போவோம். இருங்க, இந்த பக்கம் ஓகே 9 டார்ச் காலி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் போவோம். வர்றான் கீழே உள்ள 2 பேர், சாம்பி 1 ஸ்லைம் 1. சூப்பரு, அருமை. ஐ தண்ணியில் போடா. இருங்க கைஸ், 2 பேரும் போட்டு தள்ளிடுறேன். தண்ணியில் போனால் தலைவர் ஸ்லோவாகிடுறாரு பார்த்தீங்களா? ஜாம்பி தண்ணியில் இவனை இறக்கி விட்டா இவன் வந்து தண்ணி ஜாம்பியாக மாறுற வரைக்கும் ஸ்லோவாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஸ்பீட் ஆகிடுவான். இருங்க, 2 பேர் வந்துட்டானுங்க. 2 பேரையும் அதேமாரியே போட்டு தள்ளிடுறேன். ஃபுட்டுக்கு ஆச்சு இவனுங்களை வச்சுக்கின்னு. இதுங்க வேறு நடுவில். ஐ வாங்கடா வாங்கடா. ஒருத்தன் நீயும் காலியாகு வா. ஐ அவள் தான் கைஸ். இவனுக்கு 2 பேரும் போட்டு தள்ளியாச்சு. இப்போ இந்த ஏரியா அவன் டார்ச்சப் பண்ணித்தான். இந்த பக்கம் ஏதோ வாட்டர் கேவ் மாதிரி இருக்குது. தோ ஒரு அயன் வேறு ஒன்று இருக்குது. தோ ஒரு அயன் ஒன்று இருக்குது. அங்கங்கே அயனாக இருக்குது. சந்தோஷம். வாங்க, இதையும் ஃபுல்லாக டார்ச்சப் பண்ணுறோம். இந்த பக்கம் போனால் இருங்க, இந்த பக்கம் ஏதோ டீப் ஸ்லேட் கேவ் மாதிரி இறங்கிக்கிறது. அங்கே பார்த்தீங்களா தூரத்தில் க்ரீப்பரு காய்ஸ். இந்த அட்டர்னஸ் சர்வரில் வந்து சார்ஜடு க்ரீப்பர் மாதிரி எல்லோரும் தெரியிறானுங்க கண்ணுக்கு. அது வந்து ஒரு பக்கு. அந்த பக்கை எப்படி போக்குறதுன்னு யாருக்குன்னா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை எப்படி அவனுங்களை வந்து சார்ஜடு க்ரீப்பராக இருக்கிறவங்களை வந்து சாதா க்ரீப்பராக மாற்றத்துன்னு சொல்லுங்கள். பார்க்கறதுக்கு சார்ஜடு க்ரீப்பர் மாதிரி தெரியிறானுங்க. அதுவும் இந்த புதுசாக இப்போ லாஸ்ட்டாக அந்த ஜாவா கோடு அப்டேட் போட்டதுக்கு அப்புறத்துலேருந்து தான் அந்த மாதிரி இருக்குது. எங்கள் டார்ச் அப் பண்ணுவோம். கீழே வந்து டீப் ஸ்லேட். வாவ், சந்தோஷம். எனி தெரிஞ்சு அதை சுற்றுறான். நல்லா பலன்னு தெரியிறான். இவன் வந்து சார்ஜடு க்ரீப்பர்லாம் கிடையாது காய்ஸ், சாதா க்ரீப்பர் தான். இரா மண்டையா வெடிச்சிட்டான். ஆனால் இங்கே என் ஸ்வாடுங்காலி, பிரச்சனை இல்லை. இவன் சாதா க்ரீப்பர் தான், ஆனால் சார்ஜடு க்ரீப்பர் மாதிரி தெரியிறான். அதனால யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. என்ன ப்ரோ அது சார்ஜடு க்ரீப்பர் மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள் அயன்.
அதோ அயன் அயனாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து டார்ச்சப் பண்ணிப்போம் கைஸ். அப்புறம் பொறுமையாக உட்காந்து மெயின் பண்ணுவோம். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ ஆர்மர் இல்லை. ஸோ டார்ச்சப் பண்ணிட்டோம்னா எவனும் வந்து அடிக்க மாட்டான். இறா இந்த பக்கம் தண்ணி ஆகுது. அடியில் ஒரு அயன் வேறு ஒன்றுக்குது. கைஸ் இப்போ வந்து நம்ம திருப்பி போயிடுவோம். அந்த பக்கம் போய் டார்ச்சப் பண்ணிப்போம். இந்த பக்கம் வேணாம். மேலே வேறு அயனு. உள்ளே எதுவும் இல்லை. வாங்க போவோம். எங்கே இந்த பக்கம் டார்ச்சப் வச்சுட்டேண்ணா. இந்த பக்கமும் டார்ச் வைக்கிறது தான். ஃபுல்லாக டார்ச்சப் பண்ணுவோம் கைஸ். அயன் தென்படுகிறது. டீப்ளேட்டில் தானே இருக்கிறேன். ஒரு டைமண்ட் கண்ணுக்கு மாட்டினா நல்லாயிருக்கும். கீழே என்ன ஏவா ஓ இருங்க இந்த பக்கம் போகுது. இங்கேயும் கொஞ்சம் அயன் இருக்குது. அயன் ஒரு நல்லா ஸ்டாக் யாரா நீ நல்லா கலராக வரானே. எங்கேருந்து அடிக்கிறா? டேய் டேய் கைஸ் முதுகில் அடிக்கிற. ஐயோ அராட்டு. தப்பிச்சிட்றா. டி இருங்கடா. சந்தோஷம். ஓகே கைஸ் இப்போதைக்கு அவ்வளோதான். இவனுக்கு அவ்வளோ மாய முடியாது. நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து அந்த கேவுக்கு போயிட்டு லூட் அடிக்கலாம். ஓகே கைஸ் இதோட உங்களை வந்து நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். அப்புறம் மறக்காமல் என்னுடைய ஹவுஸுக்கு வந்து 10க்கு எவ்வளோ தருவீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ரேட்டிங். பாய்.